அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு பனையூர் பண்ணையார் பச்சோந்தி விஜய் அவர்கள் தான். வாங்க காணொலிக்குள்ளார போவோம். சரி, ஏன் இந்த காணொலி எடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னா, எல்லாருமே இப்ப சமீபத்துல நடந்த அந்த விஜய் அண்ணன் அவர்களோட மாநாட்டை பத்தி நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதற்காக நான் இதை எடுக்கல. இந்த ஒரு கூட்டம், அதாவது தலை அறுப்பட்ட கோழிகள் போல ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த தற்குறிகள் வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் இல்ல, அவங்க தற்குறிகள் வெற்றி கழகம். என்னடா இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. இந்த காணொலியில வேர்ல இருந்து எப்படி தவறா இருக்கு விஜய் அவர்களோட வருகையும் அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இது ஏன் ஆபத்தான ஒரு கூட்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாங்க காணொலியில பேசுவோம் அதை பத்தி. சரி, விஜய் அண்ணன் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே என்னென்னலாம் தகுடு திட்டம்லாம் பண்ணாங்க நம்மளுக்கு திரைத்துறையிலேயே அப்படின்னு பார்த்தாதான் நம்மளுக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது புரியும். இப்ப சான்றுக்கு ஒண்ணு எடுத்துப்போம். இப்ப விஜய் அண்ணன் இருக்காங்க, இன்னொரு அண்ணன் ஒரு நடிகர் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க 2 பேர் படங்கள் தான் வெளியில வரும். அதிகமா பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் படங்களுமே நல்லா போடும். ஆனா இதுல நீங்க நுட்பமா ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அண்ணன் நடிச்ச படங்கள் தான் பெரும்பாலும் 175 நாட்கள்னு ஓடும். இது எப்படி இருக்க முடியும்? ஏன்னா 2 பேரோட படங்கள் வருது. ஒரு வாட்டி ஒருத்தரோட படம் அதிகமா ஓடுனுச்சுன்னா இன்னொரு நாட்டி அடுத்தவரோட படம் அதிகமா ஓடும், இன்னொரு நடிகரோட படம் அதிகமா ஓடுது. ஆனா எப்பயுமே விஜய் அண்ணனோட படங்கள் 175 நாட்கள் ஓடும், இன்னொரு நடிகரோட படங்கள் 100 நாட்கள் ஓடுது. இது எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்பதான் விஜய் அண்ணன் என்ன தகுதி திட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை ஏன் சொல்றேன்னா, அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே இவ்வளவு ஒரு திருட்டுத்தனம் நிரம்பிய ஒரு செய்தியை செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க அரசியல்வாதியா இருந்து மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லார் மனதிலும் வரணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஜய் அண்ணனோட ஒரு படம் வருது, இப்ப கில்லியே வருது. கில்லி எனக்கு அவங்க நடிச்ச படத்துல ரொம்ப பிடிச்ச படம். ஆனா அந்த படம் ஒரு 100 நாள் 110 நாட்கள் ஓடுது. இந்த படம் 100 நாள் 110 நாட்கள் ஓடினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் அண்ணன் இந்த படத்தை 175 நாட்கள் ஓடணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு திரையரங்கத்தை எடுத்துப்பாங்க. இதனால நீங்க புரிஞ்சுக்கணும் இவங்க எப்படி வேலை செய்வாங்கன்னு. ஒரே ஒரு திரையரங்கத்தை எடுத்துப்பாங்க. அந்த திரையரங்கத்துல ஒரே ஒரு காட்சி எடுத்துப்பாங்க. அதாவது காலை 11:30 மணி காட்சி. சரிங்களா? இந்த காட்சியை மட்டும் எடுத்துட்டு திரைப்படத்தை ஓட வைப்பாங்க. சரி, கூட்டமே வரல திரையரங்கத்துக்கு. 100 நாட்கள் பார்த்துட்டாங்க மக்கள், 110 நாட்கள் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டமே வரல. நீங்க ஒரே ஒரு காட்சி வச்சு திரையரங்கத்துல ஓட்டினாலுமே கூட்டம் வரலன்னா எப்படி அது 175 நாட்கள் ஓடி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கேள்விக்கான விடை என்னன்னா, விஜய் அண்ணனே அந்த படத்துக்கான காசை கொடுப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அது திரையரங்கத்துல ஓடி திரையரங்கத்துல இருந்து காசு வரும். ஆனா அந்த படத்தை 175 நாட்கள் ஓட வைக்கிறதுக்காக விஜய் அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திரையரங்கத்துக்கு காசு கொடுத்து வெறும் காலையில 11:30 மணி வரைக்கும் இந்த காட்சியை வச்சுங்க, இந்த காட்சியை நீங்க ஓட்டுங்க, அது 175 நாட்கள் ஓடினதுக்கு அப்புறம் அந்த படத்தை நம்ம எடுத்துருவோம். நாம என்ன பண்ணுவோம், அதை எடுத்ததுக்கு அப்புறம் 175 நாட்கள் ஓடியது என் படம் அப்படின்னு சொல்லி எனக்கு விருது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. இவங்களோட ஒவ்வொரு அசைவுமே நீங்க பாத்தீங்கன்னா போலித்தனமும் திருட்டுத்தனமும் நிரம்பியதுதான். ஏன்னா இந்த மாதிரி சில 3 படங்கள் அப்படி ஓடுனுச்சு. கில்லி, திருப்பாச்சி, அப்புறம் இன்னொரு படம் சிவகாசி, ஏதோ ஒரு படம் இந்த மாதிரி ஓடுனுச்சு. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, 3 படங்கள் 175 நாட்கள் ஹிட் கொடுத்த விஜய் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விருது ஒண்ணு வாங்கிக்கிட்டாங்க. அந்த விருதை வேற யாரும் கொடுக்கல, பெரும் மதிப்பதுக்கும் மரியாதைக்கும் ரஜினிகாந்த் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெருந்தன்மையோட அவங்க போயிட்டு அந்த விருதை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதுதான் நடந்துச்சு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு நீங்களே பாக்குறீங்க. அப்ப திரை உலகத்திற்கு வந்து தன்னுடைய ஒரு வளர்ச்சியை இப்படி, அதாவது அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்களோ, காசை கொடுத்து குவாட்டர் கோழி பிரியாணின்னு சொல்லி கூட்டிட்டு வர மாதிரி அப்பவே ஒரு திரை உலகத்திலேயே இந்த வேலையை விஜய் என்ன செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க பேசுற பேச்சு என்ன, உண்மையும் நேர்மையா இருப்போம் அப்படின்ட்டு. அப்ப வேலையே இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ண ஒருத்தவரால எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியா இருக்க முடியும் அப்படின்ற முதல் கேள்வியில இருந்து நான் இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன். சரி, இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களே ஒரு அடுப்பை வச்சு சமைச்சு காய்கறிகள்லாம் வெட்டி போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. இது ஒரு விதமான ஒரு ஆட்கள் இருப்பாங்க. இன்னொரு விதமான ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, தட்டை எடுத்துக்கிறாங்க, யார் யாரெல்லாம் சாப்பாடு வச்சிருக்காங்களோ அந்த சாப்பாடுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு இவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இப்படி இருக்காங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்னா என்னோட கொள்கை இது, என்னோட கோட்பாடு இது, நான் ஆட்சிக்கு வந்தா இதுதான் என்னோட ஆட்சியின் செயற்பாட்டு உறவு, ஊழலை நான் இப்படி ஒழிப்பேன், நீர்நிலைகள் இப்படி நான் பாதுகாப்பேன், வேளாண்மை இப்படி நான் கட்டி காப்பேன், கல்வி இப்படி கொடுப்பேன், மருத்துவம் இப்படி கொடுப்பேன், இப்படின்னு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற அளவுக்கு ஒரு கட்சி இருந்து பண்ணுச்சுன்னா அது ஒரு வகையான அரசியல். இன்னொரு வகையான அரசியல் என்னன்னா, யார் யாரெல்லாம் கட்சியில அவங்க இன்னொரு கட்சிகள் இருக்காங்களோ அந்த கட்சியில இருக்கிறோம் நம்ம கட்சிக்குள்ளார கொண்டு வரணும்.
நம்ம கொள்கை என்னன்னு சொல்லக்கூடாது, நம்ம கோட்பாடு என்னன்னு சொல்லக்கூடாது. ஆனா வெறுமனே அவங்க பேரை மட்டும் சொல்லி ஆட்களை உள்ளார கொண்டு வருமான அரசியல் அப்படின்றது ஒரு ஒரு அரசியல். இது ஒரு தவறான அரசியல். ஏன்னா ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர்ல வந்து அந்த மூச்சு காற்று அப்படின்றது அந்த கொள்கை கோட்பாடு. மூச்சு காற்று இல்லைன்னா இந்த உயிரை வந்து நம்ம வந்து பிணம், அந்த உடலை வந்து நம்ம பிணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி விஜயனோட கட்சி கொள்கை என்ன கோட்பாடு என்ன என்னன்னு தெரியாம ஒரு பிணமாவே ஒரு கட்சியை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் உண்மை. ஏன் அப்படின்னா அந்த பேச்சுல நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா ஐயா பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் முறை எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசினாங்க. எதனால எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசினாங்கன்னா அதிமுகல இருந்து தனக்கு கொஞ்சம் வாக்கு வராதா அப்படின்னு. இதுல ஐயா எம்ஜிஆர் அவர்களே விஜயனனை ஒப்பிடும் ஒரு ஒரு இடத்துல. என்ன அப்படின்னா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்தவங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவரும் அவங்க அண்ணன் சக்கரபாணின்னு நினைக்கிறேன், அவரை பெரியவர்னு இவரை சிறியவர்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்து அவங்க அம்மா அவங்கள வளர்த்தெடுத்தப்ப பசியில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்ப எல்லா திரைத்துறையிலும் வாய்ப்புகள் கேட்டு சில நேரங்கள் வாய்ப்புகள் கிடைக்காம வரப்ப பசியில வரப்ப அவங்க அம்மா இருக்கிறத கொடுக்குறப்ப அதை சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் அவர் பெரிய ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தன் வீட்டில் வந்து அடுப்பு வந்து எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், யாரும் பசியோட இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வீட்டுல வந்து அவங்க எப்பயுமே எப்ப போனாலும் அவங்க ராமாவரம் தோட்டத்துல சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்து ஏழை எளிய மக்களின் கஷ்டத்தை புரிஞ்சு அரசியலுக்கு வந்தவங்க ஐயா எம்ஜிஆர் அவர்கள். ஆனா விஜயன் ஹி வாஸ் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். நம்ம அவர் குறை சொல்லல, அவருக்கு ஏழை எளிய மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாது. அதான் உண்மை. அவரை நீங்க பாக்குறீங்க எல்லாத்துலயும் எலிட்டிசம், ஒரு மேட்டுமை தன்மை. இப்ப திமுகவும் திகாவும் ஆட்சிக்கு வந்து பதவி உயர்வு பெற்று இந்த காசெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பண்ணையார் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா விஜயன் வருகையே ஒரு பண்ணையார், ஒரு மேட்டுமை குடி மாதிரி தான் அவங்க வராங்க. இது அரசியலுக்கு நல்லதல்ல, தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது நல்லதல்ல. அப்ப எம்ஜிஆர் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒப்பீடு செய்வதே தவறு. இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தமிழினம் கஷ்டப்படுது ஈழத்துல, அவங்க வந்து ஒரு விடுதலை போராட்டத்தை துவங்கிட்டாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு காசு தரணும், தலைவர் அழைத்து உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் காசு எடுத்துங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். தலைவரே சொல்லியிருக்காங்க, பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் மட்டும் எங்களுக்கு உதவல அப்படின்னா எங்களால வந்து பெரிய அளவுக்கு எங்க இதை கட்டமைப்பு பண்ணிருக்க முடியாது. ஆனா அதே ஈழத்துல மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது அந்த மக்கள் வந்து கொன்று குவிக்கப்படுறாங்க, இதை ஒரு இனப்படுகொலைன்னு ஒரு கையெழுத்து, நல்லா கேட்டுக்கணும், ஒரு கையெழுத்து போட்டுத்தாங்க விஜய் அப்படின்னு சொன்னப்ப என்னால கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்ன ஒரு துரோகி, இன துரோகி தான் இந்த விஜய் அண்ணன். இதை மறந்துடாதீங்க, இதை மறந்துடாதீங்க. இவர் யாருக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்களுக்காக இவர் கட்சி ஆரம்பிக்கல. இவருக்கு வேண்டியதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டு வீழ்த்தணும், அவ்வளவுதான். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இவரு ஐயா எம்ஜிஆர் அவர்களை எந்த ஒரு இடத்துல ஒப்பீட்டளவுல கூட இவங்களை நம்ம வந்து பக்கத்துல வச்சு பார்க்க முடியாது. அதேதான் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எனக்கு திராவிட கட்சிகளை, திராவிடத்தை நான் எவ்வளவு வெறுக்கிறேன், எவ்வளவு வந்து அவங்கள நான் விமர்சனம் பண்றேன். ஆனா அந்த கட்சியில எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நல்ல மனிதனா ஐயா விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் இறந்தப்பே நான் ஒரு காணொலி போட்டேன், சென்று வாருங்கள் ஐயா விஜயகாந்த் அப்படின்ட்டு. ஆனா ஏன் ஐயா விஜயகாந்த் அண்ணன் விஜய் வந்து அவங்க பேச்சுல வந்து மேற்கோள் காட்டினாங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, வாக்கு. ஐயா விஜயகாந்துக்குன்னு ஒரு வாக்கு இருக்கு, அந்த வாக்கு நம்மளுக்கு வந்துடாதா அப்படின்னு ஒரு நப்பாசை. கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, நாட்டை எப்படி வழி நடத்த போறோம்னு தெரியாது, ஒரு ஒழுங்கு கிடையாது, ஒரு சுய கட்டுப்பாடு கிடையாது, மேட்டுமை குடி மாதிரி நடந்துக்கிறது. ஆனா ஐயா விஜயகாந்த் அவரோட வாக்கு மட்டும் வேணும். ஐயா விஜயகாந்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐயா விஜயகாந்த் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெருமதிப்பிற்கு மரியாதை இருக்குமே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா இறந்த அந்த கூட்டத்துல கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கிறப்ப வேட்டியை கட்டிட்டு ஐயா விஜயகாந்த் கீழே இறங்கி போய் அந்த கூட்டத்தை சரி செஞ்சாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அதை அவங்க பண்ணாங்க. ஆனா இங்க இவரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 10-20 பவுன்சரோட போயிட்டு விஜயகாந்த் அவர்களை நான் என் அண்ணா என்று அழைப்பேன்னு எதுக்கு? வாக்குக்காக என்ன வேணாலும் வாயை எப்படி விடுறாருன்னு பாருங்க. விஜய் அண்ணனை மாதிரி ஒரு பச்சோந்திய நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை கூட நான் கணிச்சிருவேன் சில விஷயங்கள்ல, ஆனா விஜய் அண்ணனை கணிக்கவே முடியல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பச்சோந்தி மாதிரி ஒரு நடந்துக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இந்த கூட்டத்துல இருந்தே ஆரம்பம். கூட்டத்துக்கு வந்தோன்னே அவர் பேசினப்பயே மேடையில என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்களை, குழந்தைகளை, ஏழை முதியவர்களை நாம பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட அந்த கூட்டத்துல ஒருத்தர், இந்த தம்பி ஒருத்தர் மேல ஏறிட்டார், ஒரு பவுன்சர். நீங்க அந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பதைக்கும். அந்த தம்பி அப்படியே கொத்தா புடிச்சு தூக்கி கீழே போறான் அந்த ரேம்ப்ல இருந்து. பவுன்சர் வந்து வேற மாநிலத்தை சேர்ந்தவன், தூக்கி போடப்படுகின்ற இளைஞன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன். அவங்க அம்மா நேத்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க. என் பிள்ளைய நான் இதுக்குதான் அனுப்பிச்சேனா, உங்களை பார்க்க வந்தான், சரி அவன் பண்ணது தப்புனாலும் அவனை பிடிச்சி ஒரு இடத்துல வச்சிருக்கான். மேலேருந்து கீழே போடுறப்ப அவன் அடிப்பட்டு ஏதோ ஒண்ணு செத்துக்கிட்டு போயிட்டானா யார் என் குழந்தைய வந்து பார்த்துப்பான்னு இவங்க கூட்டத்துக்கு போயிட்டு வந்தவரோட அம்மா கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க.
இவர் என்ன சொல்றாரு, பெண்களின் துயரை போற்றுவோம் துடைப்போம் அப்படின்றாங்க. இது இது எதுக்கு தேவையாது? உங்களதான் அவங்க பார்த்திருக்காங்க திரையரங்கத்துல. அவங்கள பார்த்தாலே இந்த ஜாம்பிஸ், வேர்ல்டு வார் ஜீல ஜாம்பிஸ்னு ஒரு கூட்டம் வரும், அப்படியே ஓடும். ஒரு 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 அவங்க எங்க போகுதோ அது அப்படியே ஓடும். அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கப்பா இவங்க. உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு. என்னடா அப்படி சொல்றேன்னு எனக்கு. எத்தனையோ திமுக மாநாடு நடக்கும். திமுக மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க பண்ணுவாங்க. ஆனா இவங்க மாநாட்டுக்கு வரதும் அப்படிதான் இருக்கு, போறதும் அப்படிதான் இருக்கு. எல்லாமே அழிவை நோக்கியே கொண்டு போறாங்க இந்த கட்சிக்காரங்க. பார்த்தாலே ஒரு பயமா இருக்கு. இவங்க என்னடா இப்படி நடந்துக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்களுமே கட்டுப்பாடு இல்லை. விஜய் அவர்களுமே கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க எதுக்குமே கட்டுப்படாத இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் ஆபத்தான ஒரு கூட்டமா இல்லையா? இதுல சில பேர் வந்து பெருமை படுறாங்க. அவங்க கீச்சில போட்டு அருமையா இருக்கு. உங்க வீட்டுக்குள்ளார ஒரு 20 பேர் வந்து ஓடி எல்லாத்தையும் உடைச்சு இது பண்ண நீங்க பெருமைப்படுவீங்களா? மாட்டீங்களா? வீட்டுல என்ன நடக்குதோ அதே தானே நாட்டுக்கும். உங்களுக்கு திரையுலகத்துல ஏதாச்சும் பதவி வேணும், பொறுப்பு வேணும்னா இந்த மாதிரி நீங்க பதிவு போடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. சரியா? அப்ப பெண்களின் துயரை தடுப்போனது அங்கேயே வந்து பெண்களின் துயரை உருவாக்கிட்டாங்க. அடுத்தது ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னாங்க. ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுல கரும்பு சாறு பிழியறவர் ஒருத்தர் சொல்றாரு, ஐயா இங்க ஒரு கடை போறதுக்கு 50,000 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்ட்டு. என்னடா இது அநியாயமா இருக்கு. ஒரு கரும்பு சாறு அவருக்கு நீங்க வந்து ஒரு டோக்கன் முறை மாதிரி நீங்க வந்து இவ்வளவு காசு கொடுத்தீங்க, ஒரு 5,000 இல்ல ஒரு 2,000 கொடுத்தீங்கன்னா நாங்க அதை வாங்கிட்டு யார் யாரெல்லாம் எங்களுக்கு இங்க கடைகள் போலான்னு டோக்கன் மாதிரி ஏதோ ஒரு செயல்முறை, ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்து அவர்கிட்ட அந்த காசு 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க தம்பி ஒரு கடை போடுறதுக்கு. மாநாட்டுல 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி போட்டு அந்த கடையை அவர் நடத்துறாரு. தண்ணீர் விற்கிற ஒரு தம்பி ஒருத்தர் கேட்கிற எவ்வளவு தண்ணீர் பாட்டு, விலை அதிகமா சொல்லலாம். எதுக்கு விலை அதிகம்னா வந்துட்டு நான் காசு கொடுத்துதான் அதை உள்ளார கொண்டு வந்தேன் அப்படின்னு. அப்ப அத்தியாவசியமான தண்ணீரையே இவ்வளவு விலைக்கு விற்கிறாங்க காசை வாங்கிட்டேன்னா இவங்க எப்படி ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சியை தருவாங்க? சொல்லுங்க நீங்க எனக்கு. நான் சொல்றேன், கேட்கிற கேள்விகள் சரியான கேள்வியா இல்லையா? அந்த மாநாட்டுல என்ன நடந்துச்சோ அதை வச்சே நான் கேட்கிறேன். இப்ப நாம் தமிழர் கட்சியோட மாநாடையும் இதையும் நீங்க ஒரு ஒப்பீட்டு அளவுல பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில மாநாடு நடந்துச்சு அப்படின்னா நாங்க எந்த இடத்துலயுமே இருக்கைகள் எல்லாம் உடைக்க மாட்டோம். இருக்கைகள்லாம் எடுத்து போடுவோம், அந்த இடத்த சுத்தம் பண்ணுவோம். மிக முக்கியமா நூல்கள் அதிகமா விற்கும். மதுக்கடைகள்ல அங்க சொட்டு மருந்து கூட நாங்க வாங்க மாட்டோம்னா அந்த மதுக்கடை வச்சிருக்கிறவங்களே டாஸ்மாக் வச்சிருக்கிறவங்களே சொல்லுவாங்க. ஆனா இந்த கூட்டம் வரதுக்கு முன்னாடி இருக்கிற மதுக்கடைகள்லாம் மூடிட்டாங்க. ஏன்னா பயம். இது ஒரு இது ஒரு ஒரு தற்கொலை கூட்டம். இந்த கூட்டம் ஜாம்பிஸ் கூட்டம். இந்த கூட்டம் உனக்கு வந்து மதுவை வேற உள்ளார விட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப மதுக்கடைகள் எல்லாம் மூடிட்டாங்க. தம்பி அழிவை நோக்கி ஒரு கட்சி செல்கின்றது அப்படின்றது எதுக்கு தம்பி அந்த இருக்கைகளை போட்டு உடைக்கணும்? சேரை எதுக்கு அவ்வளவு உடைக்கணும்? நீ தானே உட்கார்ந்து இருந்த, யாரோ ஒருத்தனோட வாழ்வாதாரம் அவன் வந்து உங்களுக்கு சேர் எங்கேயுமே கிடைக்கலன்னு இருக்கைகள் கிடைக்கலன்னு கொண்டு வந்து கொடுத்தான். கொண்டு வந்து கொடுத்த இடத்துல எல்லா இருக்கைகளையும் உடைச்சு சர்வநாசம் பண்ணிட்டு அதை காணொலியை பாக்குறப்ப வயிறு எரியுது. அவர் ஒருத்தர் சொல்றாரு, அந்த உரிமையில சொல்றாரு, ஏங்க நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் காசு வரும்ட்டு. இப்ப எல்லா இருக்கைகளையும் உடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது அழிக்க கூடாது, ஒரு அரசியல் கட்சின்றது உருவாக்க வேண்டும். டு கிரியேட், அதுதான் மிக மிக முக்கியம். இந்த கட்சி எல்லாமே அழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப பாருங்க, மாநாட்டிலேயே இவ்வளவு தகுதி திட்டம் பண்ணிருக்காங்க. இது எனக்கு என்னன்னா தம்பி சாட்டையெல்லாம் அவர் பேசியிருந்தது கிரீஸ் தடவை, எனக்கெல்லாம் சுத்தமா புரியல எதுக்கு கிரீஸை தடவுறாங்கன்னு. எதுக்குடா அது கிரீஸை தடவுறாங்கன்னு இப்பதான் தம்பி இதெல்லாம் நான் பாக்குறேன். கிரீஸை தடவிட்டு உள்ளார போறாங்க. அப்ப எதுக்கு அவர் என்ன இயேசு கிறிஸ்துவ ஒரு தங்கச்சி, இதை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தங்கச்சி வந்து அவங்க அம்மா அவங்களோட இன்னொருத்த உறவினர் அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. ஐயோ எனக்கு அந்த அண்ணனை பார்த்தாலே தரிசனம் கிடைச்ச மாதிரி போச்சுங்க. இது என்ன ஏழுமலையானோட தரிசனமா இல்ல இயேசு உயிர் பெற்று எழுந்துட்டாரு நீங்க எல்லாம் பார்க்க போறீங்களா? என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியல தம்பி. இது ரொம்ப ஆபத்தான கூட்டமா எனக்கு தெரியுது. நிஜமா சொல்றேன், இந்த நாட்டிற்கு மிக மிக ஆபத்து இந்த திரை கவர்ச்சி அப்படின்றது. ஏன் தெரியுமில, விஜயனை வச்சதுதான் சட்டம் அப்படின்னா அந்த திரை கவர்ச்சி அவருக்கே கொள்கை கோட்பாடுனா என்னன்னு தெரியல. அவர் வச்சதுதான் சட்டம் அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஒரு செயல் திட்டம் வருது, நம்மளுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அவர் சரின்னு சொன்னார்னா அதை ஏத்துக்கணும். ஏன்னா அவர் தானே திரை கவர்ச்சி தானே, அவரோட பிம்பம் தானே. அவருக்கு கொள்கை கோட்பாடுலாம் ஒண்ணு கிடையாது. நான் சொல்லவே இல்லையே, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்வேன் அப்படின்றவாரு. அப்ப இது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு, ஒரு மக்களாட்சிக்கு எவ்வளவு ஆபத்தான ஒரு கூட்டம் அப்படின்றத நீங்க பாருங்க. அப்ப பாக்குறீங்க, பெண்களின் கண்ணீரை துடைப்பான்றாங்க, பெண்கள் அங்கேயே கண்ணீர் விடுறாங்க. கண்ணீர் மேல அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. பையன்களை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, சேரை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, கிரீஸை தடவிட்டு உள்ளார போறாங்க. ஒரு வானர கூட்டம் மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்க தம்பி. இது எப்படி சொல்லுது, ஒரு மங்கீஸ் கிட்ட கூட, வானரங்கள் கிட்ட கூட ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இவனுங்க ஒரு ஜாம்பிஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க தம்பி. எனக்கு பார்த்தோன்னே பயமாச்சு. ஏன் தெரியுமா, இந்த நாட்டுல ஒரு தூய அரசியலை கட்டி அமைக்கணும், ஒரு நல்ல விதமா ஒரு ஒழுங்கோட ஒரு ஆட்சியும் கட்சி இருக்கணும். ஏன்னா அது ஆட்சிக்கு வரப்ப அப்படி இருக்கும். ஆனா நாங்க இந்தியான்ற நாட்டை மாத்தணும், தமிழ்நாட்டிலிருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுக்கான விதைகளை நாங்க தூவ ஆரம்பிச்சிட்டோம். நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2009 இருந்து இங்க நல்லபடியா இது நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வரவங்க ஒரு 50 வருஷம் இந்த நாட்டை பின்னாடி கொண்டு போயிடுவாங்கன்னு பயம் வருது தம்பி.
இந்த நாட்டை நேசிப்பவர்கள், தமிழ்நாட்டை நேசிப்பவர்கள், இந்தியான நாட்டை நேசிப்பவர்கள் ஒருபோதும் இந்த தற்குறிகள் வெற்றி கழகத்தை ஆதரிக்க மாட்டாங்க. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. இந்த கட்சி ஆபத்தான ஒரு கட்சி. திமுகவை விட, ஏன் திமுகவை விட ஆபத்துனா, திமுகல இருக்காங்க அறிவாளிகள், இருக்காங்க சிந்தனையாளர்கள், இருக்காங்க. அவங்களுக்கு பதவி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களை முன்னிறுத்த மாட்டாங்க, அது வேற. ஆனா அதிகபட்சம் ஒரு குறைந்தபட்சமா அவங்க வந்து அட்லீஸ்ட் சிந்திக்க வச்சு செய்வாங்க. இவங்களுக்கு அது சிந்தனையே கிடையாது தம்பி, சிந்தனையே கிடையாது இவங்களுக்கு. இவனுக்கு எங்க சிந்திக்கிறாங்க அவங்க? அப்படியே ஓடுறாங்க எல்லாம். ஒரு கட்டுப்பாடு இல்லை. நீ நினைவுல நினைச்சு பாருங்க, அவரு பேச ஆரம்பிக்கிற விஜய் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க, பாதி கூட்டம் காலி ஆயிடுச்சு, போயிட்டாங்க அவங்க. அப்ப அவரை பாக்குறதுக்கு மட்டும்தான் இவனுங்க வந்திருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி வாக்கா மாறும்? அப்படியே வாக்கா மாறினாலும் இது யாருக்கு நன்மை சேர்க்கும்? ஒரு வாக்கு நம்ம போடுறோம்னா இது யாருக்கு நன்மை சேர்க்கும்ன்ற ஒரு கேள்வியோட நம்ம வாக்கு போட்டோம்னா அது நல்லா இருக்கும். அப்ப நீங்க பாக்குறீங்க, இந்த கூட்டம் என்னென்னலாம் மேடையில பேசினுச்சோ அதுக்கு எதிர்ப்பா மாநாட்டிலே எல்லாம் பண்ணிருக்காங்க. மாநாட்டிலே இவங்க பண்ணிருக்காங்க. ஒரு மாநாட்டை கூட இவரால ஒழுங்கா கட்டி அமைக்க முடியல, தன் கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியலன்னா நாட்டை கொடுத்து இவங்க என்ன செய்வாங்கன்னு மட்டும் பாத்துங்க. சரி, ஒப்பீட்டு அளவில் சீமான் அண்ணனுக்கு இவங்களுக்கு வைப்போம். A lion is always a lion. பஞ்ச் டைலாக். அது அந்த முழு கூட்டத்தையும் அந்த 34 நிமிடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர போலியா இருந்துச்சு தம்பி. எனக்கு என்னால ரொம்ப சுலபமா சொல்ல முடியாது இவர் போலியா பேசுறாங்க அப்படின்றது. ஏன் தெரியுமில, அவங்க சொல்லுங்க லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்றாங்க. இப்ப எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒப்பீட்டு அளவில் வைப்போம் சீமான் அண்ணனையும் இவங்களையும். ஒரு பத்திரிகையாளர் கூட்டம், ஒரே ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை வச்சு ஒரு 30 நிமிடங்கள் விஜய் அண்ணன் நின்று கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன், இவர் ஒரு லைன் அப்படின்னு. ஆனா எவ்வளவு பத்திரிகையாளர் கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்துல எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு வேறு எதுவும் கேள்விகள் இருக்கா அப்படின்னு கேட்கிறவங்க அண்ணன் சீமான் அவர்கள். இதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இவர் ஒரு மேட்டுமை குடியில ஒரு பண்ணையார் மாதிரி எப்படி நடந்துக்கிறாருன்னா, அவர் பேசின அந்த 34 நிமிடங்களும் நான் பார்த்தேன். மேடையில நின்றுகிட்டு இருந்தவங்க எல்லாருமே, மேடையில இருந்தவங்க எல்லாருமே நின்றுகிட்டு இருந்தாங்க, யாருமே உட்காரல, எல்லாருமே நின்றுகிட்டு இருந்தாங்க. நான் சீமான் அண்ணனை பார்த்திருக்கேன் 2016 சொல்றேன், 2021 இல்ல, 2016 நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப சீமான் அண்ணன் கூட கடலூர்ல சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு போனப்ப அண்ணன் ஒவ்வொரு இடத்துலயும் போய் மேடை போட்டு பேசுவாங்க. சீர்காழி, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம், கடலூர்ல முடிச்சு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம், சீர்காழி, மயிலாடுதுறை, இது ஒவ்வொரு இடத்துலயும் நிறுத்துவாங்க. ஒரு இடத்துல ஒரு நாள்ல ஒரு 4-5 இடங்கள்ல நிற்கிற மாதிரி இருக்கும், இல்ல அதிகபட்சமாவும் இருக்கும். அப்ப உச்சி வெயில் மண்டைய புழக்கம், மேடை போட்டிருப்பாங்க. அந்த மேடையில மேற்கூரை இருக்காது. நல்லா கேட்டுக்கணும். இதெல்லாம் கீழே நாற்காலிகள் இருக்கும். சில பேர் ஒரு 10-20 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு 50 நாற்காலிகள் போட்டுச்சுன்னா வெயில் அதிகமா இருக்கும். தலையில ஏதாச்சும் ஒன்று இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்து அண்ணன் பேசுறது கேட்பாங்க. ஒவ்வொரு மேடையில ஏறினாலும் தான் எப்படி ஏறி தன்னுடைய அந்த வீரியமான பேச்சை பேசுறாங்களோ ஒவ்வொரு மேடையிலையும் தம்பி, சீர்காழியில பேசுறாங்கன்னா மயிலாடுதுறை அடுத்து அப்படி பேசுவாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்படா இந்த வெயில் அண்ணனால நாளா ஓடி போய் நின்றுடுவேன் ஒரு இதுல, ஏன்னா அவ்வளவு வெயிலா இருக்கும். அப்பயுமே நின்று அவங்க பேசுவாங்க. அப்ப ஒரு தலைவன் எப்படின்றவங்க எப்படி இருக்கணும், ஒரு திரை கவர்ச்சி கொண்ட ஒரு ஏமாற்று பெருவழி எப்படி இருக்காருன்னு நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இதையெல்லாம் விடுங்க. நான் இன்னொரு கேள்வி ஒண்ணு நான் வைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது 2016 தேர்தல் கடலூர்ல மஞ்சக்குப்பம் மைதானத்துல நடக்குது. அந்த மைதானத்துல 234 வேட்பாளர்களையும் சீமான் அண்ணன் அறிமுகப்படுத்துறாங்க. 3.5 மணி நேரம் பேசியிருப்பாங்க அண்ணன். அந்த 3.5 மணி நேர பேச்சுல ஒரே ஒரு தாள் கூட பார்க்க மாட்டாங்க. மனதுல என்ன இருக்கு, நம்ம நாட்டை நம்ம எப்படி கட்டி அமைக்க போறோம், இந்த வேட்பாளர்கள் எதுக்காக நிக்கிறாங்க, என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன சித்தாந்தம்னு பேசுறப்ப ஒரு சொட்டு நீர் கூட அண்ணன் அருந்தல. ஆனா விஜய் அண்ணன் 34 நிமிஷம் பேசுறாங்க. அதுல 34 நிமிஷம் பேசினதுல மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், என்ன கஜினி படத்துல வந்து அவருக்கு பேர் மறந்து போயிடும், தன்னோட பேரே என்னன்னு அப்படின்னு பச்சை குத்தி இருக்கிற மாதிரி ஒரு A4 ஷீட்டு தம்பி. அந்த A4 ஷீட்டை நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் பார்த்து தன் பெயர் விஜய்ன்றத கூட பார்த்து படிக்கிறாருன்னா இவர் எப்படி தம்பி ஒரு அரசியல் தலைவரை நீங்க ஏத்துக்க சொல்றீங்க எங்களா? ஏன்னாப்பா அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள், தமிழர்கள் வந்து புத்தி பேதலிச்சு போனவங்களை எப்படி இவரெல்லாம் ஒரு தலைவரை ஏத்துக்க சொல்றீங்க? எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு பெரிய கல்வி கற்றிருந்தாலும் சில பேருக்கு அது கலண்டு போன மாதிரி இவர் ஆதரிக்கிறாங்க. எப்படி இவர் ஆதரிக்க சொல்றீங்க தம்பி? தன் கொள்கை கோட்பாடை கூட அவர் சொல்ல, கொள்கை கோட்பாடுன்னு சொல்றாரு பேச்சுல, ஆனா கொள்கை கோட்பாடு என்னன்னு யாருக்கும் தெரியல. அவரை நிறுத்தி வச்சு உங்க கொள்கை கோட்பாடு என்னன்னு சொன்னா யாரு லயன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எல்லா இடத்துலயும் போலி தன்னுடைய திரை கவர்ச்சியை மட்டும் ஒரு நம்புறாரு. இவர் கூட்டம் கூட்டினதே தம்பி, அவர் வந்து யார்கிட்ட கூட்டணிக்கு போகலான்றதுக்காக தான் தம்பி கூட்டம் கூட்டினார். அதான் உண்மை. இப்ப வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு. வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன்னு நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன் நானும். ஆனா நீங்கள் முதலில் கேள்வி கேட்க வேண்டியது, பெருமதிப்பிற்கும் நேருவின் மகள் அம்மா இந்திரா காந்தி, இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்திக்கு அப்புறம் ராகுல் காந்தி, இவங்களதானே நீங்க கேள்வி கேட்கணும். எதற்காக நேரா வந்து திமுகவில் கேள்வி கேட்கறீங்க? அப்ப அங்க ராகுல் காந்தியை நீங்க கேள்வி கேட்டுட்டு இங்க வந்து கேள்வி கேட்டீங்கன்னா சரி. ஆனா ராகுல் காந்தி அனுப்பி வைத்த ஆளாக நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வரீங்க, அதுதான் உண்மை. அப்ப பாத்துக்கோ,
தமிழ் இனத்தை அழித்த நமல் ராஜபக்சே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னு ஒரு கீச்சு போறாரு. தமிழ் இனத்தை கொன்று குவித்த சிங்கள இன வெறியன் நமல் ராஜபக்சே ஒரு கீச்சு பொண்ணு போடுறாரு. என்ன தெரியுமா போடுறாரு? ஹார்ட் ஃபெல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு விஜய், ஆக்டர் விஜய், நீங்க தான் கிரேட். ஏன் தெரியுமா? அவங்க ரொம்ப நல்லா தெரியும் நமல் ராஜபக்சேக்கு, விஜய் வந்துட்டார்னா தமிழனை நம்ம எந்த ஒரு இடத்துலயும் நம்மளுக்கு எதிர்வினை ஆற்றாது. ஆனா ஒருவேளை தமிழ் தேசியமும் சீமானனும் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா நமக்கு ஆபத்து அப்படின்றதுக்காக எதிரியை ஆதரிக்கின்றான். நல்லா புரிஞ்சுங்க. இந்த தமிழ் இனத்தின் முதன்மை எதிரி திமுக திக அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த ஜாம்பிஸ் கூட்டம் இருக்கு பாரு, இந்த தற்குறிகள் கட்சி ரொம்ப ஆபத்தான ஒரு கூட்டம். ஏன்னா நேரடியா நமல் ராஜபக்சேவே கீச்சு போட்டு ஆதரிக்கிறானா இவரை பார்த்துக்கும். உங்களுக்கு புரியுதா? அப்ப நான் ஏன் இவரை ஒரு பச்சோந்தின்னு சொல்றேன், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பச்சோந்தி ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, பச்சோந்தி இப்ப சிவப்பு நிறத்துக்கு போது சிவப்பு நிறத்துல மாறிடும், மஞ்சள் நிறத்துக்கு போது மஞ்சள் நிறத்துல மாறிடும், கருப்பு நிறத்துக்கு போது கருப்பு நிறத்துல மாறிடும். இது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த பச்சோந்தி எந்த நிறத்துக்கு போனாலும் அது மாறிடுச்சுன்னா அதை கணிக்கிறது கஷ்டமாயிடுது. இப்ப இதையே நான் ஓரளவுக்கு என்னால அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் மேல எவ்வளவு விமர்சனம் அவரை நான் கணிச்சிருவேன். ஆனா விஜய் என்னால கணிக்கவே முடியல தம்பி. ஏன் சொல்றேன்னா, திமுக நிலங்கள் கொடுத்தாங்க. விஜய் ஒரு நடிகரா இருந்தப்ப திமுக சில நிலங்களை தூக்கி அவர்கிட்ட கொடுத்தாங்க, பெரிய அளவு கொடுத்தாங்க. உடனே கலாநிதி, உதயநிதி, தயாநிதி அப்படின்னு அவங்களாம் அந்த உதயநிதினு எல்லாரையும் பாராட்டினார். அப்புறம் அவங்களோட முரண் ஏற்பட்டோன்னா அணிலாக இருப்பேன் அப்படின்னு நம்ம ஜெயலலிதா கிட்ட போய் நின்னாரு. அந்த அம்மா அடிச்சு விரட்டினோட கொடநாட்டுல போய் இப்படி கையெல்லாம் கட்டிக்கிட்டு பம்மிக்கிட்டு பேசினாரு. அதெல்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும். உடனே அந்த அம்மாவோட முரண் ஏற்பட்டோன்னா ஐயா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இந்தியாவின் பிரதமர் மோடி கிட்ட போனாரு. மோடி கிட்ட போய் கையை கட்டி பேசிக்கிட்டு ஐயா உங்களை மாதிரி உண்டா அப்படின்னாரு. அப்புறம் மோடியோட முரண் ஏற்பட்டு தமிழின துரோகி, தமிழினத்தை கொன்று குவித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு தமிழினம் கொன்று குவிக்கப்பட்டப்ப சீட்டு கேட்டார். இப்ப பாத்துக்க, அரசியலுக்கு வருவதற்கு முன்பவே இத்தனை இதை தாவிருக்காரு இவரு. அரசியலுக்கு என்னென்னலாம் பண்ணுவார்னு பாருங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பச்சோந்திகளா நான் பார்த்திருக்கேன் தம்பி. அரசியலுக்கு வந்ததுக்கு பச்சோந்திகளா மாறுவாங்க. ஆனா அரசியலுக்கு வருவதற்கு முன்பே பச்சோந்தியாக வருகின்றார் அண்ணன் விஜய் அவர்கள். இவர் ஆபத்தானவரா இல்லையா? இதுதான் என்னோட அடிப்படை கேள்வி. அப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. ஒரு கப்பலை எடுத்துட்டாங்க, மாலுமிகள் கப்பலை எடுத்துட்டாங்க. கப்பல் எடுத்துட்டு போறப்ப அவங்க அந்த மின்மினி பூச்சிகளை வச்சு எந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க. மின்மினி பூச்சிகள் நம்மளுக்கு வழிகாட்டும் அப்படின்னு போக மாட்டாங்க. கலங்கரை விளக்கத்தை வச்சுதான் போவாங்க. ஏன்னா கலங்கரை விளக்கம் எத்தனை சூறாவளி வந்தாலும், எத்தனை புயல் வந்தாலும், சுனாமி ஆழி பேரழை வந்தாலும் அது நின்று அப்படியே ஒரே இடத்துல நின்று தன்னுடைய வேலையை, தன் கடமையை செய்யும். சரியா? ஆனா இந்த மின்மினி பூச்சிகள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், திரைக்கவர்ச்சி தான் அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதை வைத்து யாரும் தங்கள் கப்பலை செலுத்த மாட்டார்கள். மாலுமிகள் எப்பொழுதும் கலங்கரை விளக்கத்தை வைத்துதான் போவாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ் இனத்திற்கு கலங்கரை விளக்கமாக இருப்பது அண்ணன் சீமான் அவர்கள் தான். இதை மறந்துடாதீங்க. இந்த மின்மினி பூச்செல்லாம் சீக்கிரம் வரும், போயிடும், திரைக்கவர்ச்சி அவ்வளவுதான், போயிடும். இதை நம்பி நாம கப்பலை கொடுக்க கூடாது. உங்களுக்கு புரியுதா? அப்ப கலங்கரை விளக்கமா தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தை கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படின்றது இப்ப உங்க எல்லாருக்கும் புரியுது. இப்ப இதுல ஒரே ஒரு கடைசியா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன தெரியுமா? a lion is always a lion அப்படின்னாரு. ஆனா உண்மையிலேயே மிகவும் ஆபத்தான, மிகவும் வீரியமான, மிகவும் தாய்மை உணர்வு கொண்டது ஒரு புலிதான். இந்த புலிகளை பத்தி எனக்கு ரொம்ப ஒரு இது உண்டு. எப்பயுமே புலிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு புலி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உலகத்திலே மிக அதிகமாக புலிகள் இருக்கும் இடம் எது தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? இந்தியா கிடையாது, அமெரிக்கா தான். என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. காட்டில் வளர்க்கும் புலிகள் இந்தியாவில் அதிகம். 3000 புலிகள் கிட்ட இருக்கு, 3500 புலிகள் கிட்ட இருக்கு. ஆனா வீட்டிலேயே வச்சு அமெரிக்கால நிறைய பேர் புலிகள் வளர்ப்பாங்க. கிட்டத்தட்ட 10,000 புலிகளுக்கு மேல அமெரிக்காவில் மட்டும் இருக்கின்றது. அதை பற்றி இன்னொரு காணொலியில் பார்ப்போம். அமெரிக்காவில் புலிகள், அதுதான் அந்த காணொலியின் தலைப்பு. அப்புறம் பேசுவோம். மிக்க நன்றி.